எல்லாருக்கும் வணக்கம். இல்லைங்க, இந்த வீடியோவில் ஒரு சில பசங்களுக்கு வந்து இந்த சொந்தக்காரங்களை கண்டாவே பிடிக்காது. ஏன் தான் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு எந்த ஃபங்க்ஷன் இருந்தால் இவங்க வந்து போக மாட்டாங்க, அப்பாவை மட்டும் போயிட்டு வராங்க, இவங்க எதுலையுமே வந்து கலந்துக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களை கண்டாவே பிடிக்காது. அது ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாது. பட் பை டிஃபால்ட்டாகவே வந்து பார்க்குறப்போ சொந்தக்காரங்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதுக்கான ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, 7வது வீடு வந்து பார்க்குறப்ப இந்த சொசைட்டியில் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த 7வது வீட்டில் வந்து பாவகிரகங்கள் இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி வந்து பாவகிரகங்களோட மத்தியில் இருந்தாலும் சரி, ரொம்ப கெட்டு போயிருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப காரக கிரகமான புதன், நண்பர்களையும் சொந்தக்காரங்களையும் சொல்லக்கூடிய காரக கிரகமான புதன் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பசங்களுக்கு வந்து பார்க்குறப்போ சொந்தக்காரங்களை கண்டாவே பிடிக்காது. முக்கியமாக வந்து பார்க்குறப்ப எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து விருப்பமே பட மாட்டாங்க. அதுலேயும் வந்து பார்க்குறப்ப இந்த லக்னத்தில் வந்து சனி இருக்கிறவங்களும் பார்க்குறப்போ எதுலேயும் வந்து ஒரு இந்த கூட்டத்தை பார்த்தாவே வந்து இவங்களுக்கு வந்து அலர்ஜியமாக இருக்கும். இவங்களை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்டு வரது வந்து பார்க்குறப்ப பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி லக்னத்தில் கேது இருந்தாலும் சரி, டிட்டாச்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த எதுலையுமே வந்து கலந்துக்காமல் தனியாகவே இருக்கிறது, தனிமை விரும்பிகள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க லக்னத்தில் வந்து கேது இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகள், கிரக இணைவுகள் இருக்கிறவங்க வந்து பார்க்குறப்போ சொந்தக்காரங்களை கண்டாவே பிடிக்காது. சொந்தக்காரங்களுக்கு தள்ளியே நிற்கிறது தான் ஆசைப்படுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ வந்து பெற்றவங்களுக்கு கூட வந்து பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவங்களுக்கு வந்து தனி கொடுத்துட போகிறது. ஸோ ஏதாச்சும் ஒரு முக்கியமான அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா யாராச்சும் இறந்துட்டா மட்டும்தான் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க, தவிர எந்த ஒரு நல்ல விஷயத்துலையும் வந்து கலந்துக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் சாக்கு சொல்லி அப்படியே வந்து எஸ்கேப் ஆக தான் அவங்க வந்து பார்ப்பாங்க.